வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ சில்லி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாழைப்பூவில் மேலே இருக்க இந்த நரம்பு பகுதியையும் அதுக்கு கீழே இருக்க இந்த மடலையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம கிள்ளி எடுத்துடணும். இதே மாதிரி எல்லா பூலையும் தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டுட்டு யாரும் வாழைப்பூவில் எந்த ரெசிபியும் அதிகமாக செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த மடலோடு சேர்த்து பிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க பார்ட்டை கட் பண்ணிட்டோன்னா இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போது வாழைப்பூவை நல்லா 2 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண மசாலா எல்லாமே வாழைப்பூவில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக கிளறி விட்டுறணும். இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுறணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ எல்லாத்தையும் அதில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாழைப்பூவில் நிறைய எண்ணெய் இழுக்கும். அதனால் நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் இந்த வாழைப்பூவெல்லாம் நம்ம உள்ளே போடணும். வாழைப்பூ ஒரு சைடு வெந்துருச்சு அப்படின்னா இந்த நுரையெல்லாம் ஓரளவு கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் அதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து இன்னொரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட வாழைப்பூ சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூவை நம்ம வாரத்தில் 1 தடவையோ இல்லை 2 தடவையும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாழைப்பூ மட்டும் இல்லை, வாழையோட எல்லா பாகங்களுமே ரொம்ப நல்லது. கிட்னி சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சரி பண்ணும். அதனால வாரத்தில் 1 முறையாவது இந்த வாழை மரத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாகத்தை உங்களோட உணவில் சேர்த்துக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.